பிரதமர் நரேந்திர மோடி எடுத்து வச்ச கால பின்வாங்கியதுங்கிறது இந்த 3 சட்டத்தை வாபஸ் வாங்கியது தான் காரணம். இது குறித்து பொய்யான செய்திகளை பல அமைப்புகள், குறிப்பாக என்ஜிஓக்கள், ஃபாரின் ஃபண்டட் என்ஜிஓஸ் இந்த மத்திய அரசு ஏன்னா அதற்கு பிறகு வரக்கூடிய எலெக்ஷனில் அதனால் ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், இந்த அரசு எதிராக மக்கள் திரும்புவார்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இருந்தது. இப்போ தான் அது சப்சிடைஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது போல் மத்தியதர மக்களையும் சாமானியர்களையும் வதைக்கக்கூடிய இந்த திமுக அரசு, அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனல் மத்திய அரசு சொல்லாத ஒரு விஷயத்தை வாட்டர் டேக்ஸு, விவசாயிகளுக்கு எதிராக வேறு என்ன தான் விவசாயிகளுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க, விவசாய கடன் இருக்குது, அந்த பல விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு இப்போ அந்த விவசாய மக்களிடையே ஒரு மோடிக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டு வருவதற்காக இந்த வேலையை செய்கிறாங்க. கிசான் சம்மான் நிதி அப்படின்னு இன்னொன்று அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சியில் நம்ம இப்படி ஏழையாக இருக்கோமேங்கிற ஒரு எண்ணம், தாழ்வு மனப்பான்மையெல்லாம் வருமே, இதை போக்குவதற்காக தான் யூனிஃபார்ம் கொண்டு வந்தது. பணக்கார வீட்டு பையனாக இருந்தாலும் சரி, ஏழை இருந்தாலும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில், இப்போ ஈவன் ப்ரைவேட் ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு. இதற்கு தான் கொண்டு வந்தாங்களே தவிர நெத்தியில் பொட்டு வச்சுக்கக்கூடாது, கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை. இதை கூட அந்த அடிப்படை அறிவு கூட அமைச்சருக்கு தெரியலன்னு அண்ணாமலை சொன்னாங்க. இவங்க தான் என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஈவேரா ஜாதியே ஒழிச்சிட்டாரு, அவர் தான் ஜாதியை ஒழிச்சதுன்னு, அதாவது எண்டு கார்டே போட்டாங்க, ஜாதியே இல்லைப்பா அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஸ்கூலில் ஜாதி இருக்குது, இதை நீக்குவதற்காக நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்மாஸ்டருக்கு வழிகாட்டுதல் நம்புற இல்லை ஒன்று சிஇஓ வச்சு மீட்டிங் போடணும், இதுக்காக ஒரு கமிட்டி அமைக்கணும், என்னென்னமெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி நமக்கு என்னென்னா, இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வெளிநாடுகளில் இவங்களுடைய எம்பசி, திராவிட மாடல் எம்பசின்னு ஒன்று வச்சுருக்காங்களான்னு தெரியல. இவங்களால எப்படி இது பாசிபிள் அப்படின்னு அதில் என்ன, அதில் அந்த வீடியோ பார்க்கும் பொழுதே நமக்கு சிரிப்பு. அதாவது முதல்ல மஸ்தான் இருந்தார், ஒரு நீலகிரியிலேருந்து வரக்கூடிய ஒரு ட்ரெயின் பெரிய பாறாங்களில் வச்சுருந்துருக்காங்க. அது சமயோஜிதமாக அந்த பைலட், இந்த கேப்டன், அந்த ரயில்வே லோக்கோ பைலட்டை கண்டுபிடிச்சதுனால அது தடுத்து நிறுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு ரயில் கவிழ்ப்பு நடந்திருக்கும், பெரிய டீரெயிலிங் நடந்திருக்கும், அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் கவரப்பேட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறைய ஃபிஷ்ஷிங் பிளேட்ஸ் எடுத்துகிட்டு போல்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து நடக்க இருந்தது. இது அது சதி செயல் தான் அப்படின்னு பூர்வாங்க விசாரணையில் சொன்னாங்க. ஆனால் அதோடைய ரிப்போர்ட்ஸ் இன்னும் முழுமையாக வரவில்லை. அதுவும் ஒரு புரட்சி தான் பேசுது. திடீர்னு மத்திய அரசு இதெல்லாம் பல கேள்விகள்லாம் கேட்கும். ஆனால் இந்த ஆளும் சிபிஎம் நோக்கியும் ஒரு கேள்வி கேட்டிருக்கு, என்ன அவ்வளோ சீக்கிரம் வேண்டான்னு இதுன்னு வாபஸ் வாங்கிட்டீங்க, 5 வருஷம் தானே ஆகுது, ரிப்போர்ட் கொடுத்து 5 வருஷம் தானே சுவாமி ஆகுது, அதுக்குள்ளார உங்களுக்கு என்ன அவசரம், இன்னும் ஒரு 10-15 வருஷம் போனதுக்கு பிறகு கூட நடவடிக்கை எடுத்துக்கலாம், திடீர்னு எந்த வாக்குமூலமும் கொடுக்கலன்னு ஏன் அதுக்குள்ளாரே 5 வருஷத்துலேயே முடிச்சிட்டிங்க அப்படின்னு கிண்டலாக கேள்வி கேட்டிருக்காங்க. ஆகவே இந்த கம்யூனிஸ்ட்டுகள், இவங்க இந்த பெண்ணியக்க போராளிகள்னு ஒரு பக்கம் குரல் கொடுத்துக்கிட்டு பெண்களுக்கு எதிரான அந்த மனநிலையோடு அவங்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய வேலையை செய்வாங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுன்னா நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகள்: விவசாய தண்ணீருக்கு வரி விதிக்கும் மத்திய அரசு என பொய் செய்தி வெளியிட்ட சன் நியூஸுக்கு பிஐபி பதிலடி. பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் நெற்றியில் திருநீறு, திலகம், கழுத்தில் ருத்ராட்சம் அணிவதை தடுப்பதுதான் மதச்சார்பின்மையா? அண்ணாமலை கேள்வி. ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட தமிழர்கள் சூப்பர் ஸ்டிக்கர் ஒட்டிய திராவிட மாடல். அரக்கோணம் அருகே ரயில் தண்டவாளத்தில் விரிசல், ரயிலை கவிழ்க்க சதியா? மலையாள திரையுலகை உலுக்கிய ஹேமா கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் பதியப்பட்ட 35 வழக்குகளும் கைவிட்ட கேரள அரசின் எஸ்ஐடி. இன்றைய செய்திகள் குறித்து அலசுவதற்கு நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு ராஜேஷ் ராவ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். முதல் செய்தியாக, விவசாய தண்ணீருக்கு வரி விதிக்கும் மத்திய அரசு என பொய் செய்தி வெளியிட்ட சன் நியூஸுக்கு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ பதிலடி கொடுத்திருக்கிறது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? தெரிந்தே ஒரு பொய் செய்தியே ஒரு நியூஸ் சேனல் வெளியிடுறதுங்கிறத இது எந்த வகையில் சரி அப்படின்னு தெரியல.
உண்மையான செய்திகளை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பது தான் ஒரு நியூஸ் சேனலுடைய வேலை. ஆனால் பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக, அதாவது சன் நியூஸுங்கிறது திமுகவுக்கு ஆதரவான ஒரு நியூஸ் சேனலுங்கிறதுனால மத்திய அரசு சொல்லாத ஒரு விஷயத்த மக்களிடம் அந்த மத்திய அரசின் மீது கோபம் வர்றது மாதிரி, அதாவது குறிப்பிட்ட அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50% மேலே விவசாயிகள் இருக்காங்க, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். அவர்களுக்கு இந்த மத்திய அரசின் மீது ஒரு கோபத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மோசமான எண்ணத்தோடு இந்த விஷயத்தை அவங்க பரப்பியதாகத்தான் பார்க்கணும். ஏன்னா இமீடியட்டாக பிஐபிலேருந்து அதற்கு பதிலடி கொடுத்துருக்காங்க, அதை நாம் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த பொய் செய்தியை பரப்பிய சன் குழுமத்தின் மீது என்ன ஏதாவது வழக்கு போட போகிறாங்களா? ஏன்னா இது மிக மோசமான எண்ணத்தோடு மக்கள் மத்தியில், குறிப்பாக விவசாயிகள் மத்தியில் மத்திய அரசின் மீது ஒரு கோபத்தை ஏற்படுத்துறது மாதிரி. இதுக்கு இப்போ இங்கே நம்ம வேற மாதிரி பார்க்குறோம். நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நலன் பயக்கும் என்றும் தெரிந்து மத்திய அரசு 3 சட்டங்களை கொண்டு வந்தது. ஆனால் விவசாய புரோக்கர்கள், பஞ்சாப் ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு சில விவசாய புரோக்கர்களை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது எதிரானது அப்படிங்கிறது. ஆக்சுவலி புரோக்கர் அதை ஏலம் எடுத்து இந்த இதெல்லாம் கமிஷன் மண்டி நடத்துகிறவங்களுக்கு தான் பிரச்சனை. சாதாரண விவசாயிகளுக்கு அதனால நல்ல பயன்தான் கிடைக்கும். ஆனாலும் இந்த புரோக்கர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் பேக்கப்பு, அதுக்கப்புறம் ஓட்டிங் ஸ்ட்ரென்த்து, பஞ்சாப் ஒரு ஹரியானா இது போன்ற பகுதியில் அதை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவில் போராட்டம். அந்த போராட்டத்திற்கு பின்னால் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய ஆதரவு, வெளிநாட்டுகளிலிருந்து இந்த போராட்டத்தை ஒரு வருஷத்துக்கு சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு ஃபண்டு ஃப்ளோ எல்லாம் இருந்ததுனால அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடித்தது. இன்னும் சொல்லப்போனால் அது வேறு விதமாக அந்த போராட்டத்தை கொண்டு வருவதாக, அதாவது ஒரு வன்முறைக்கு எடுத்து செல்வது போல ஒரு சூழல். பார்த்திங்கன்னா செங்கோட்டையில், அதுவும் ஜனவரி 26 சுதந்திர கொடியை ஏற்றிய பிறகு, அதற்கு பிறகு உள்ளே டிராக்டர்லாம் விட்டுட்டு என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க. இது வேறு விதமாக போயிடும். கவர்மெண்ட்டும் இதை தடுப்பதற்காக சில நடவடிக்கைகள் எடுத்து அது வேற எப்படி ஆகும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் டைம் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்து வச்ச கால பின்வாங்கியதுங்கிறது இந்த 3 சட்டத்தை வாபஸ் வாங்கியது தான் காரணம். இது குறித்து பொய்யான செய்திகளை பல அமைப்புகள், குறிப்பாக என்ஜிஓக்கள், ஃபாரின் ஃபண்டட் என்ஜிஓஸ் இந்த மத்திய அரசு ஏன்னா அதற்கு பிறகு வரக்கூடிய எலெக்ஷனில் அதனால ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், இந்த அரசு எதிராக மக்கள் திரும்புவார்கள் அப்படிங்கிறதுக்காகவே அப்படி இருந்தது. இப்போ தான் அது சப்சிடைஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நேரத்தில் இப்போ நான் சொன்னது இது ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஹரியானா, பஞ்சாப், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய புரோக்கர்கள் தான் அந்த போராட்டம் முன்னெடுத்தாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டி எல்லாமே சேர்ந்து இந்த மத்திய அரசுக்கு எதிராக திரும்பணுங்கிற ஒரு மோசமான எண்ணத்தோடு தானே இந்த பொய் செய்தியை பரப்பியிருக்கணும். அதாவது என்னன்னா, விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய பல மானியங்கள் கொடுக்குறாங்க, நீர் ஆதாரங்கள் அவங்களுக்கு எஃபெக்டிவாக அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட் அந்த ரிசோர்ஸ் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தலாம் பயனுள்ள வகையில். அதாவது இந்த மத்திய அரசு, மோடி தலைமையிலான மத்திய அரசு வந்த பிறகு தான் ஈச் டிராப் ஒன் கிராப் அப்படின்னு, அதாவது ஒவ்வொரு சொட்டு நீரையும் விவசாயத்துக்கு ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்தணும். அது சொட்டு நீர் பாசனமாக இருக்கலாம், அது போன்ற பல விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு, ஸ்ப்ரிங்கிள் அந்த டைப்பான விவசாயங்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு நார்த் ஈஸ்டில் எந்த அளவுக்கு இந்த மத்திய அரசு உதவி செய்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதன் மூலமாக விளைச்சல் நார்த் ஈஸ்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அது எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்குலாம் பல இடங்களில் வந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்கிறப்ப இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து நாவற்பழம் எப்படி சவுதி அரேபியாவில் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த ஃபோட்டோவும் போட்டு நம்ம இந்தியாவில் விளைவிச்ச அந்த நாவல் பழம் யூகே, அரேப் கண்ட்ரீஸில் அது எப்படி மார்க்கெட்டிங்க்கு வந்திருக்கு, எந்த அளவுக்கு நம்ம அற்புதமான வகையில் அதை பேக்கிங், அதை ப்ரொடக்ஷன் ஆஸ் வெல் அஸ் பேக்கிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தனது ட்விட்டர் தளத்தில் போட்டிருக்காரு. போல விவசாயத்தில் எல்லா வகையிலும் நாம் முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். உலக அளவில் யூரோப் கண்ட்ரீஸ்க்கு உக்ரைன்லேருந்து தான் பல விவசாய பொருட்கள் எல்லாமே போகுது, தானியங்களாக இருக்கட்டும், விவசாய பொருட்கள். அங்கே தொடர்ச்சியாக பொழுது போர் வந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தால் கூட இந்தியா ஒரு மிகப்பெரிய அளவு எந்த பிரச்சனையும் சந்திக்காமல் இன்னும் பல இடங்களுக்கு நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். காரணம் என்னென்னா, நம்ம ஃபுட் கிரெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை சீரியல்ஸாக இருக்கட்டும், ரைஸு, இது எல்லாத்துலேயும் ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு நேரத்தில்
இது போன்ற ஒரு பொய் எப்படி விவசாயிகளுக்கு எதிராக இந்த அரசு இப்படியெல்லாம் டாக்ஸ் போடும் அப்படிங்கிறத எப்படி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் ஆனால் மத்திய அரசை கை காட்டி இவங்க எத்தனை முறை மின்சாரத்தை இங்கே ஏற்றிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அப்பார்ட்மெண்ட்ல வந்து காமன் யூனிட் என்றும் ஒன்றும் தனியாக ஒவ்வொரு ஹவுஸுக்கும் இருக்கக்கூடிய மீட்டருங்கிறது ஒன்று. இந்த காமன் இது ஏதாவது போர்ட்டிகோலையா இருக்கலாம், இல்லை அந்த வராண்டா அந்த பகுதியில் இருக்கலாம், ஸ்டெப்ஸு இதெல்லாம் வந்து ஜென்ரல் இதுன்னு வச்சுருப்பாங்க பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல. அதற்கும் வந்து கமர்ஷியல் சார்ஜ் பண்ணக்கூடிய அரசு இந்த அரசு. இது போல மத்தியதர மக்களையும் சாமானியர்களையும் வதைக்கக்கூடிய இந்த திமுக அரசு, அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனல் மத்திய அரசு சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து வாட்டர் டேக்ஸு விவசாயிகளுக்கு எதிராக வேற என்னதான் விவசாயிகளுக்கு நீங்க பண்ண போறீங்க, விவசாய கடன் இருக்கு, அந்த பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இப்ப வந்து அந்த விவசாய மக்களிடையே ஒரு மோடிக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டு வருவதற்காக இந்த வேலையை செய்கிறாங்க. கிசான் சம்மான் நிதி அப்படின்னு விவசாயிகளை வந்து நடவோ இல்லை விதை தூர அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கிசான் சம்மான் நிதியை இந்த அரசு கொடுக்குது. அப்படி ஒவ்வொன்றாக பார்த்து, அதுவும் டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் அவங்களுடைய அக்கௌண்ட்ல போறது மாதிரி. ஆனால் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள்லாம் அதில் கமிஷன் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கக்கூடிய இந்த திராவிட மாடல் வந்து மத்திய அரசுக்கு எதிராக ஒரு பொய் செய்தியை பரப்புகிறது அப்படிங்கிறது தான். இதை பிஐபி வந்து உடனடியாக பதிலடி கொடுத்துருக்கிறது. மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த மிஸ்லீடு இன்ஃபர்மேஷன் செய்த இந்த நிறுவனத்தின் மீது என்ன லீகலான ஆக்ஷன் எடுக்க போகிறது? தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர் தான் இதற்கான பிராட்காஸ்டிங் மினிஸ்டரா இருக்கார். அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்குற செய்தி என்னன்னா, பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் நெற்றியில் திருநீர் திலகம் கழுத்தில் ருத்ராட்சம் அணிவதை தடுப்பதுதான் மதசார்பின்மையா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார் சிஎம் ஸ்டாலினை பார்த்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சமீபத்தில் இந்த முருகன் மாநாடு, அதாவது முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடந்தது. இதில் பேசும் பொழுதும் கூட பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதே ஒரு கேள்வியை கேட்டார். அது மட்டும் இல்லாமல் உலக அளவிலே ஒவ்வொரு ரிலீஜனும் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றுக்கிட்டு, அதாவது அவங்களுடைய ஜனத்தொகை வகையில் எப்படி வளர்ச்சி பெற்றுட்டு வராங்க, அது டெமோகிராஃபிக் சேஞ்சினால எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரே 2 நாடுகள் மட்டும்தான் இந்து நாடுகள், இந்துக்களோட மெஜாரிட்டியாக இருக்குது. ஒன்று நேபாள், அடுத்தது இந்தியா. நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது? நம்முடைய பள்ளிகளில் செல்லக்கூடிய குழந்தைகள், குறிப்பாக இந்து குழந்தைகள் வந்து அவங்களுடைய நெற்றியில் விபூதியோ குங்குமமோ வச்சுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இது எந்த வகையில் நியாயம்? இந்து குழந்தைகள் மட்டும் ருத்ராட்சம் நெத்தியில் திலகம் இட்டுட்டு வரலன்னா அதுதான் மதச்சார்பின்மையா அப்படின்னு இதற்கு பதிலளித்த அன்பில் மகேஷ், பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சர், அவர் என்ன பண்ணார்னா ஒரு வித்தியாசமான பதில் சொன்னார். ஏன்னா அதையும் கிண்டலடித்து கன்னியாகுமரியில் நடந்த அந்த கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னென்னா, இது கூட அவருக்கு தெரியல அண்ணாமலைக்கு, எதுக்கு வந்து இந்த திராவிட பூமியில், அதுவும் குறிப்பாக காமராஜர், ஏன்னா காமராஜரையும் இப்பொழுது வந்து அவங்க திராவிட கூட்டத்தில், அவர் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் அவர் கருப்பாக இருக்காருங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. அப்படி பார்த்தா கூட ஸ்டாலினையும் கலைஞரையும் இப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் அவரையும் திராவிட இதில் சேர்த்துக்கிட்டாங்க. அவர் இருக்கும் பொழுது தான் யூனிஃபார்ம்னு ஒன்று கொண்டு வந்தார். அந்த யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறப்ப யாரிடமும் ஜாதி மத அந்த இது ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறது தான் கொண்டு வந்தார். ஆனால் இது கூட தெரியாத அண்ணாமலை வந்து பள்ளிச்சாலைகளிலே வந்து ருத்ராட்சமும் நெற்றியில திலகமும் திருநீரும் வைத்துக் கொள்வது தான் வந்து சனாதனம் அப்படிங்கிறதுங்கிறது இது எந்த வகையில் ஏற்க முடியும், இது கூட அவருக்கு தெரியல அப்படிங்கிறது மாதிரி சொன்னார். அதற்கு பதிலளித்த அண்ணாமலை என்ன சொன்னார்னா, இந்த பள்ளிக்கல்வித்துறை வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு இந்த அமைச்சர். அவரை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்னா, உதயநிதி ரசிகர் மன்றத்துடைய தலைவர், அவர் அமைச்சருங்கிறத விட அந்த வேலையை தான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு யூனிஃபார்முடைய தாத்பரியம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எதனால் அந்த கொள்கை முடிவு எடுக்கப்பட்டதுங்கிறதே கூட தெரியல. அதாவது குழந்தைகள் வந்து ஒன்று பணக்கார வீட்டு குழந்தைங்க இருந்தால் தான் அது அந்த நேரத்தில் ஒரு மஸ்லின் காட்டனா நல்ல காட்டன் போட்டுட்டு அந்த புதுசான ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரும். அதே ஏழை குழந்தைங்களுக்கு கிழிஞ்ச சென்ட்டை கிழிஞ்ச டவுசர் இதெல்லாம் போட்டுட்டு வரும். ஸோ அது அந்த 2 மாணவர்களும் வர்க்க ரீதியாக, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் பார்க்கும் பொழுது அந்த குழந்தை புதுசாக டெய்லி சட்டை போட்டு வருது, நம்ம அப்பா பாருங்க நம்ம கிழிஞ்ச சட்டை தான் போட்டோம். இப்படி ஒரு குழந்தைகள் மத்தியில் மனசில் தோணுன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரும்?
அவங்க பேரண்ட்ஸ் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இது மரியாதை எப்படி இருக்கும். இன்னொன்று அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சியில் நம்ம இப்படி ஏழையாக இருக்கோமேங்கிற ஒரு எண்ணம், தாழ்வு மனப்பான்மையெல்லாம் வருமே. இதை போக்குவதற்காக தான் யூனிஃபார்ம் கொண்டு வந்தது. பணக்கார வீட்டு பையனாக இருந்தாலும் சரி, ஏழை இருந்தாலும் ஒரே மாதிரி ட்ரெஸ். கவர்மெண்ட் ஸ்கூலில், இப்போ ஈவன் ப்ரைவேட் ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இதற்கு தான் கொண்டு வந்தாங்களே தவிர நெத்தியில் பொட்டு வச்சுக்க கூடாது, கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை. இதை கூட அந்த அடிப்படை அறிவு கூட அமைச்சருக்கு தெரியலன்னு அண்ணாமலை சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கொள்கை வழிகாட்டு நெறிமுறை வந்து பள்ளி கல்வித்துறையிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. என்னன்னா, ஜாதியை ஒழிக்கணும், ஜாதி வேறுபாடுகள் பள்ளி ஸ்கூலில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே சந்துரு தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க, ஒரு நபர் குழு. அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தார் பல அறிக்கைகளில் பல விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு. இத்தனை நாள் இருந்துட்டு இப்போ திடீர்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பொழுதும் இந்த கயிறு கட்டக்கூடாது, ஜாதிய பெருமை பேசிக்கொண்டு அவங்களுடைய சைக்கிளில் அந்த கலர், ஒவ்வொரு கேஸ்ட்டுக்குன்னு ஒரு கலர் இருக்குது, அந்த கலரில் பெயிண்டிங் அடிச்சுட்டு வரக்கூடாது. அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் ஜாதி சம்பந்தமான எந்த குறிப்பும், அந்த குறிப்பிட்ட மாணவனுடைய ஜாதி சம்பந்தம் எந்த குறிப்பும் இருக்கக்கூடாது. அந்த மாணவனுடைய ஜாதி அப்படிங்கிறதே ரொம்ப ஹைடு பண்ணி வச்சுருக்கணும், கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும். அதாவது அது எப்படி பாசிபிள்ங்கிறது தெரில. நீங்கள் தான் வந்து கேஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷன் ஒன்று வச்சுருக்கீங்க, அதன் மூலமாக ஸ்காலர்ஷிப்னு ஒன்று வச்சுருக்கீங்க. அது வந்து அந்த வாத்தியார்களுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமே தான் தெரிய போகுதா, அது எப்படி அதை வந்து கான்ஃபிடென்ஷியலாக வைக்க முடியும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இன்னொன்று நமக்கு புதுசாக அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர்லேயே எப்படி கேஸ்ட் வருதுங்கிறதும் நமக்கு தெரியல. ரோல் நம்பர்னு ஒன்று இருக்கும், சீரியல் நம்பர்னு இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட்டோட பேர் இருக்கும், ப்ரெசண்ட்டாக இல்லையாங்கிறது தான் இருக்கும். அதில் எங்கேருந்து கேஸ்ட் வருது? ஆனால் அதுலேயும் ஒரு வழிகாட்டு முறையில் ஏதோ ஒன்று சொல்லி வைக்கணும்ல அப்படிங்கிறதுனால இவங்க அது மாதிரி சொல்லி வச்சுருக்கிறாங்க. இது அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க இப்போ குறிப்பிட்ட ஒரு பகுதியிலேருந்து வரான்னா இவன் அந்த ஏரியா பையன் அப்படிங்கிறது மாதிரிலாம் பின் பாயிண்ட் பண்ணலாம் சொல்லக்கூடாது, அதன் மூலமாக ஜாதி வெளிப்படும். இது மாதிரி பல கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. இவங்க தான் என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஈவேரா ஜாதியே ஒழிச்சிட்டாரு, அவர் தான் ஜாதியை ஒழிச்சதுன்னு, அதாவது எண்டு கார்டே போட்டாங்க, ஜாதியே இல்லைப்பா அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஸ்கூலில் ஜாதி இருக்குது, இதை நீக்குவதற்காக நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்மாஸ்டருக்கு வழிகாட்டுதல் முறை இல்லை ஒன்று சிஇஓ வச்சு மீட்டிங் போடணும், இதுக்காக ஒரு கமிட்டி அமைக்கணும், என்னென்னமெல்லாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு 356 ஆசிரியர்கள் இவங்க ஜாதிய எண்ணத்தோடு செயல்பட்டாங்க, இவங்களால தான் ஸ்கூலில் வந்து ஜாதிய அந்த எண்ணம் வந்து வலுப்பெற்றது அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் பண்ண இருந்ததை நான் தான் தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி அப்பாவு சட்டமன்ற சபாநாயகர் சொன்னதும் பேசி அதை தடுத்து நிறுத்தியதாகலாம் செய்திகள் வந்தது. அதை கூட நம்ம ஸ்ரீ டிவியில் பேசியிருக்கிறோம். அரசியல் தலைவர்களுடைய பெயர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜாதியெல்லாம் ஒழிச்சிட்டோம், தெருப்பேரில் இருக்கக்கூடிய ஜாதியெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ கோபதி நாராயண செட்டி ஸ்ட்ரீட் அப்படின்னு இருந்தது, அந்த பகுதியில் வந்து எப்படி ஜாதியை ஒழிச்சாங்க அப்படின்னா ஜிஎன் செட்டி ஸ்ட்ரீட் அப்படின்னு இருந்தது. இப்போ ஜிஎன் செட்டிங்கிறதே எடுத்து கோபதி நாராயணா ஸ்ட்ரீட். ஸோ செட்டிங்கிறத பேர் எடுத்துட்டா இப்போ சாதாரணமாக பேசுகிறவங்க அதுதான் பேச போகிறாங்க. ஆனால் இவங்க எல்லா இடத்துலையும் எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க அப்படிங்கிறப்ப. இப்போ சமீபத்தில் நம்ம கூட ஸ்ரீ டிவியில் ஒரு வீடியோ பேசியிருந்தோம். சமீபத்தில் முதல்வர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து ஒரு அரங்கம், ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஒன்று திறந்து வச்சார். அதில் பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அரங்கம் அப்படின்னு தான் இருக்கும். அதே நேரத்தில் ஸ்கூலில் உவே சாமிநாதையருங்கிறத உவே சாமிநாதனும், வாவு சிதம்பரம் பிள்ளைங்கிறத வாவு சிதம்பரம் என்றும் குறிப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் சைன் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சைனையே கட் பண்ணி எடுத்தாங்க, காரணம் ஜாதியை வச்சாங்களாம். ஆனால் இவங்க தொடங்கி வச்சதில் இங்கே இப்படி, ஏன்னா இங்கே இப்படி சொல்லிட்டா இவங்களால சவுத்தில் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது, மதுரையில் போய் இறங்கி அரசியல் செய்ய முடியாது, அந்த மக்கள் இவங்களுக்கு எப்படிப்பட்ட பாடத்தை புகட்டுவார்கள் அப்படின்னு. ஏன்னா ஒரு தடவை விபூதி வச்சுட்டு தேவரையா அந்த இதில் போயிட்டு விபூதி வச்சுட்டு அதை அழிச்சதுக்கே சோசியல் மீடியாவில் எப்படி ட்ரெண்ட் ஆனதுங்கிறது தெரியும், அந்த பயம்லாம் அவங்களுக்கு இருக்கும். அதனால் ஸ்பெசிஃபிக்காக தான் இவங்க இருக்காங்க, பயஸ்டாக அதில் இருப்பாங்க. இந்த அரசாங்கம் வந்து இந்த ஜாதி தலைவர்கள் மத்தியில், அதாவது தேவரையா வந்து ஜாதி தலைவர் கிடையாது, அவர் தேசிய தலைவர், ஆனால் அவரையும் ஜாதி கூட்டுக்குள்ளார அடைச்சது வந்து திராவிடம். இங்கே சுதந்திரத்துக்காக போராடிய இங்கே மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாரையும் இவங்க ஜாதி அடையாளப்படுத்தி பண்ணதே வந்து திராவிடம். அவர்களெல்லாம் தேசிய தலைவர்கள்.
அப்படிப்பட்ட தேசிய தலைவர்களே ஜாதி பெட்டிக்குள்ளார கொண்டு வந்த இந்த திராவிடம் இப்போ நாங்கள் ஜாதியை ஒழிக்க போகிறோம் அப்படின்னா இது எல்லாமே இந்துக்களுக்கு மட்டும்தான் இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸ்கூலில் மத ரீதியாக மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அதனால தான் ஸ்ரீ டிவியில் ஒரு மீம்ஸ் மாதிரி ஒரு பதிலடி கொடுக்கறது மாதிரி அன்பில் மகேஷுக்கு சொல்லியிருந்தோம். இது போன்று பிற்போக்குத்தனமானது, திருநீர் ருத்ராட்சம்லாம் வச்சுட்டு குழந்தை போகணும்னு அண்ணாமலை சொல்கிறது பிற்போக்குத்தனமானதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் 5ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் தமிழரசுடைய புத்தகத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஒரு டிபேட் ஷோ மாதிரி ஒரு படம் போட்டிருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர். இங்கே இருக்கிறவங்க நெத்தியில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து புர்கா போட்டு. இப்போ குறிப்பிட்ட அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குற, மற்றவங்களுக்கு ஐடென்டிட்டி கிடையாதான். இப்படிப்பட்ட திராவிட மாடல் அவங்களுடைய ஸ்கூல் சிலபஸ் வச்சிருக்கிற புத்தகத்திலே இவ்வளவு வேறுபாடுகள் பயஸ்டாக இருக்கும் பொழுது இவங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லலாமா? இதைத்தான் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். அடுத்த செய்தியாக ஈரான்ல இருந்து தமிழர்களை மீட்டெடுத்தது நாங்க தான் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இந்த புது ஸ்டிக்கரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து சூப்பர் ஸ்டிக்கர். ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து கனடாலேருந்து அழைச்சிட்டு வந்தாங்க. உக்ரைன் வார் அது அங்கேருந்து இவங்க தான் அழைச்சிட்டு வந்தாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது தமிழக அரசு இவங்களுடைய எம்பசி எல்லாம் எல்லா நாட்டிலையும் தொடங்கியிருக்காங்க போல இருக்கு. சிங்கப்பூர், சவுதி அரேபியா. முதல்ல கோபால் பல்படின்னு ஒன்று மதுரையிலேருந்து இருக்கும். எங்களுக்கு வெளிநாடுகள்லாம் கிளையே இருக்கு அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டுன்னா கோபால் பல்படி தான் நினச்சேன். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியாலாம் கிடைக்குன்னு. உண்மையிலே ஒரு தமிழனாக நமக்கு வந்து சந்தோஷம். தமிழ்நாட்டிலேருந்து இப்போ அதுவும் குறிப்பாக மதுரை பக்கத்துலேருந்து அது போகக்கூடிய ஒரு பல்பொடி வந்து இந்த வெளிநாடுகள்லாம் கிடைக்குது. காரணம் இங்கேருந்து அங்கே செட்டில் ஆன தமிழர்களுக்கு அதை யூஸ் பண்ணுங்கிற அந்த இன்ட்யூஷன் இருக்குது, அதுதான் பயன்படுத்தணுங்கிறது. அதனால் அங்கே வந்து எங்களுடைய பிரான்ச் எல்லாம் இருக்குன்னா எங்களுடைய பொருட்கள் இங்கே பிராண்ட் இங்கே கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம பண்ணோன்னா அவங்க ரேடியோக்களில் இப்போ பெரிய அளவில் விளம்பரம் வரும். இப்போ அதே மாதிரி நமக்கு என்னென்னா இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்து வெளிநாடுகளில் இவங்களுடைய எம்பசி, திராவிட மாடல் எம்பசின்னு ஒன்று வச்சுருக்காங்களான்னு தெரியல. இவங்களால எப்படி இது பாசிபிள் அப்படின்னு அதில் என்ன, அதில் அந்த வீடியோ பார்க்கும் பொழுதே நமக்கு சிரிப்பு. அதாவது முதல்ல மஸ்தான் இருந்தார், சிறுபான்மையினர் அந்த தலைவராக அமைச்சராக அவர் இருந்தார், அந்த பிரிவு அமைச்சராக. பிறகு அப்துல்லான்னு ஒரு எம்பி ஒருத்தர் இருந்தார், திமுக. கொஞ்சம் வாய்க்குழு போட அப்பப்போ பேசுவார். அப்புறம் ட்விட்டரில் இல்லாத இதெல்லாம் பதிவு செய்வார். புதுக்கோட்டையை சார்ந்தவர். அவர் வந்து இந்த அயலகத்துறை, அதாவது டிஎம்கேவுடைய அயலக அணி பிரிவு, அயலக அணி பிரிவு அப்படிங்கிறப்பவே இந்த போதை கடத்தலில் மாற்றினா ஜாஃபர் சாதிக்கும் அதில் தானே இருந்தாருன்னு நீங்கள் உங்கள் மனசில் ஓடுது. அவரும் அதில் தான் இருந்தாங்க. மாட்டினவுடனே அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியல. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இவங்க தான் கனடாலேருந்து ஆளை அழைச்சிட்டு வராங்க, இவங்க தான் வந்து உக்ரைன்லேருந்து ஏற்பாடு பண்ணி இது பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறதான் ஒரு சீன் போட்டாங்க. அதுக்கப்புறம் உக்ரைன் வார், அந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் அந்த பஸ்ஸு ஏற்பாடு பண்ணது, ஒரு 35 பேர் போகக்கூடிய ஒரு பஸ்ஸை ஏற்பாடு பண்ணதே திமுக தான், அப்படி இப்படிலாம் முதல்ல உருட்டினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த வார் ஜோனில் குறிப்பாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இதை உடனடியாக இந்திய அரசு எப்படி எதிர்கொண்டது? ஈரானில் இருக்கிற இந்தியர்களை மீட்பதற்காக, ஸ்டூடெண்ட்ஸ் மீட்பதற்காக எவ்வளவு துரிதமாக மத்திய அரசு ஈடுபட்டதுங்கிறதெல்லாம் தெரியும். இன்னும் போனால் நம்முடைய விமானப்படையுடைய விமானத்தில் எவ்வளவு பேரை அழைச்சிட்டு வந்தாங்க. டெல்லியில் வந்து 2 நாளைக்கு முன்னால் எல்முருகன் கூட பல பேரை ரிசீவ் பண்ணியிருக்காரு டெல்லியில். ஸோ டெல்லியிலேருந்து அதே போல் காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் வந்து ஈரான்லேருந்து வந்தாங்க. சரி, ஈரானில் அப்படி என்ன பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது? இப்போ யூஎஸில் வந்து படிக்க போகிறாங்கன்னா நமக்கு புரியுது. ஈவன் பிலிப்பைன்ஸ், ரஷ்யா இங்கே போகிறாங்கன்னா இங்கே மெடிக்கல் சீட்டு கிடைக்காதவங்களாம் அங்கே போகிறத நம்ம பார்க்குறோம். வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஈரானில் அப்படி என்ன பெரிய இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியல. ஒரு சில பேர் அங்கே ஆயில் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்க நமக்கு புரியுது. ஆனால் காஷ்மீர்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, பெண் குழந்தைங்க, பசங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இஸ்லாமிக் தியாலஜி படிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்படின்னா எவ்வளோ ஃபண்டமெண்டலாக படிச்சுட்டு வருவாங்க
ரேடிக்கலைஸ் ஆகி வருவாங்க அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட். எனக்கு என்னென்னா, நீங்கள் அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டீங்க, அழைச்சிட்டு வந்து அவனுடைய ஆக்டிவிட்டியே நீங்கள் கண்காணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இல்லை என்னென்னா, டெல்லியில் வந்து ஜம்மு காஷ்மீர் ஸ்டூடெண்ட்டு திரும்ப ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு ஏசி பஸ்ஸை ரெடி பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸில் நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு வந்து திரும்ப ஃப்ளைட்டு தான் நீங்கள் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு நீங்கள் வந்து போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். சண்டை போட்ட அந்த விஷயம்லாம் வீடியோக்கள் பெரிய லெவலில் பண்ணது. அதில் சில ஸ்டூடெண்ட்ஸு ஈரானில் இருந்தது எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படி இப்படிங்கிறது. அது இருந்ததுன்னா விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே, அங்கேயே தங்கியிருக்கலாமே. இங்கே வந்து அழைச்சிட்டு வந்துட்டோங்கிற ஒரு தைரியத்தில் இங்கே இந்த அரசை குறித்தே குறை சொன்ன இந்த ஆட்கள் எல்லாம் உண்டு. அது விட்டுருவோம். ஆனால் இங்கே தமிழகத்திற்கு ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாங்க. தான் சொந்த செலவுலேயே திமுக வந்து அவங்களுக்கு ஃப்ளைட்லாம் புக் பண்ணி இங்கே சென்னைக்கு வர வச்சது மாதிரியும், அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே வந்துட்டியா அப்படிங்கிறது சொந்தக்காரனை பார்க்கறது மாதிரி இந்த ஆவடி நாசர் இவர் இப்போ அதில் வந்து அவருடைய ஜாலி மூடு தெரியுது. ஏன்னா அவருக்கு வந்து பிஆர் ஒர்க்கு இல்லைவா, நீங்கள் வந்து பசங்க வராங்க, நம்ம தான் கூப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிறது மாதிரி ஜோஷ் இருக்கணும். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கேமராலாம் செட் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் எல்லாரையும் அப்படியே குதூகலமாக ரிசீவ் பண்ணோம் அப்படின்னோடனே எல்லாரையும் ஏதோ மாமா மச்சனை பார்க்குறது மாதிரி எல்லாரும் கட்டி பிடிச்சி அவர் ரிசீவ் பண்ணுறாரு. அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவார் போல இருக்குது. இதெல்லாம் வந்து முதல்வர் ஸ்டாலின் தான் உங்களை பற்றி ஃபோன் சொல்லி உங்களை வந்து ஈரான் கோமேனிகிட்டே பேசி பாதுகாப்பாக ஏர்போர்ட்டுக்கு வர வச்சு, அங்கேருந்து டெல்லிக்கு வர வச்சு எல்லாம் நம்ம தான் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொன்னாரா என்னன்னு தெரில. அவ்வளவு குதூகலமாக என்னென்ன இங்கேருந்து ஊருக்கு போகிறாங்க, அந்த பஸ்ஸில் ஒரு வாட்டர் பாட்டிலு, பிஸ்கெட் பாக்கெட்டு, இதுதான் செலவு. ஃப்ரீ பஸ்ஸா என்ன ஏதோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஈரான்லேருந்தே நாங்கள் தான் கூப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பில்டப்பு. இது இந்த பொழப்பு ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலும் இதை வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க ஒவ்வொரு மீடியாவில், அதுவும் குறிப்பாக சோஷியல் மீடியா. அப்பொழுது மீடியாவை விட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட சோஷியல் மீடியா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இந்த திமுக அரசு பண்ணக்கூடிய இந்த அலப்பறைகள்லாம் பார்த்து அவங்க கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்க, அதை ட்ரெண்டிங் பண்ணுறாங்க, ரோஸ்ட் பண்ணுறாங்க, என்னென்னலாம் உண்டோ எல்லாம் இந்த திமுக எடுத்து பண்ணுறாங்க. ஆனாலும் எங்களுக்கு வெட்கம், மானம், சூடு, சொரணை எதுவும் இல்லை. நாங்கள் இதே போன்ற ஸ்டிக்கர்களை நாங்கள் ஒட்டி கொண்டே இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த பாத்திரக்கடையில் அதே இது அடிக்கிறது, செதுக்கிறது, பேர் அடிக்கிறது, அதே வேலையை திமுக திரும்ப செய்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் என்ன ட்ரோல் பண்ணுங்கள், ரோஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் இந்த வேலையை செய்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. அடுத்த செய்தியாக வந்து அரக்கோணம் அருகே ஒரு ரயில் தண்டவாளத்தில் விரிசல் விழுந்திருக்கிறது. ரயில்கள் கவிழ்க்க சதி நடந்திருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம பொதுவாகவே இப்போ சமீப காலமாக பார்த்துட்ருக்கோம், இந்தியா முழுக்க பல ரயில் ட்ராக்ல வந்து சபட்டேஜ் நடக்கிறதுங்கிற பார்த்துட்ருக்கோம். பல இடங்களில் ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ கூட ஒரு இடத்துல கோயம்புத்தூரில் ஒரு 4-5 பேர் பிடிச்சாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஆனால் சரக்கு போட்டுட்டு அவன் வந்து மரக்கட்டைகளை வச்சுருந்தான் அப்படின்னு. அப்புறம் நீலகிரியிலேருந்து வரக்கூடிய ஒரு ட்ரெயின் வந்து பெரிய பாறாங்கல்ல வச்சுருந்துருக்காங்க. அது வந்து சமயோஜிதமாக அந்த பைலட், இந்த கேப்டன், அந்த ரயில்வே லோக்கோ பைலட்டை வந்து கண்டுபிடிச்சதுனால அது வந்து தடுத்து நிறுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு ரயில் கவிழ்ப்பு நடந்திருக்கும், பெரிய டீரெயிலிங் நடந்திருக்கும், அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் கவரப்பேட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நிறைய ஃபிஷ்ஷிங் பிளேட்ஸ் எடுத்துகிட்டு போல்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து நடக்க இருந்தது. இது வந்து அது சதி செயல் தான் அப்படின்னு பூர்வாங்க விசாரணையில் சொன்னாங்க. ஆனால் அதோடைய ரிப்போர்ட்ஸ் இன்னும் முழுமையாக வரவில்லை. அது இல்லாமல் பல சபட்டேஜஸ் தமிழகத்திலேயே, நான் சொல்ல தமிழகத்திலே இது போல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. இந்த அரக்கோணமும் அது போன்றதான், கவரப்பேட்டையில் நடந்தது மாதிரியும் அரக்கோணத்தில் நடந்திருக்கா, யாராவது உடைச்சிருக்காங்களா, இல்லை அது சாதாரணமாக அது உடைப்பு ஏற்பட்டிருக்கிறதா, இல்லை உடைப்பு ஏற்படுத்தப்பட்டதா, இதையெல்லாம் கண்டறியணும் அப்படின்னு. முக்கியமான இடங்கள்லாம் சிசிடிவி கேமராக்கள் வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. வெஸ்ட் பெங்காலில் இந்த லைட்டிங் இந்த இடத்துல இருந்தது, அதாவது ரயில்வே ட்ராக்கில் வரக்கூடிய லைட்டிங்கெல்லாம் வந்து பேப்பரை வச்சு மூடி ஒரு மிகப்பெரிய சதி வெஸ்ட் பெங்காலில் நடந்தது. அதுக்கு ஒட்டி வந்து 9 பேர் இறந்து போனக்கூடிய அளவில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னு பார்த்தோம். உத்தரப்பிரதேசத்தில் சிலிண்டர்லாம் வந்து ட்ராக்கில் வச்சு மிகப்பெரிய அளவில் வெடி விபத்து போல் ஏற்படுத்துவதற்கு பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் வந்து வாய்ஸ் ஆஃப் கொரசான் அப்படின்னு அவங்களோட ISIS உடைய ஒரு மேகசின், அதில் வந்து இந்தியாவில் எப்படிப்பட்ட
ரயில் விபத்துகளை ஏற்படுத்த வேண்டும். ஒரு ஷாட்ல எத்தனை பேரை அதிகமாக கொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அதில் வந்து ஒரு பெரிய லாரியை ஏற்றி ஒரு 50-60 பேரை கொலை பண்ணுறது ஆக்சிடெண்ட் மாதிரி. இது போகிற ரயில் விபத்து ஏற்படுத்தணுன்னா ஒரு 250-30 பேர் 300 பேரை ஒரே நேரத்தில் கொல்லலாம். இதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. ரயில் விபத்துனா எப்படி ஏற்படுத்தலாம் அப்படின்னு. இதையெல்லாம் ஊக்கம் பெற்று, இது வந்து ஒரு இமாம் அங்கே மௌல்வி பேசுகிறாரு, யூடியூப்லலாம் அவர் பேசியிருக்காரு. அதை கேட்டுட்டு இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ISIS-உடைய லிங்க்கு, இந்தியன் முஜாஹிதன் மீது லிங்க்கு, லஷ்கர் இ தொய்பாவோட லிங்க்கு, ஜாகிர் நாயக்கோடைய வீடியோ தனியாக கேட்டதுனால அவங்க லோன் உல்ஃப் அட்டாக் மாதிரி அவங்க தனியாக அவங்களே இந்த வேலையை செய்தது. இது போன்ற பல பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இப்போ அதுவும் அரக்கோணத்துலேயும் என்ன சார் முடிச்சு போடுறீங்கன்னா, இப்படியெல்லாம் நடந்திருக்குது இந்தியா முழுக்க கடந்த ஒரு 1-2 வருடங்களாக இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இது போன்ற விபத்துக்கள் ஏற்படுத்தப்பட பிளான் பண்ணுறாங்க. இதை வைத்து எதிர்க்கட்சிகள் ரயில்வே மினிஸ்ட்ரி, அதாவது இந்த ரயில்வே மினிஸ்ட்ரியில் பல வளர்ச்சி திட்டங்கள் வந்துட்டு இருக்கு. எவ்வளோ ஸ்பீட் ட்ராக் இது பண்ணுறாங்க, தேஜஸ் போன்ற வந்தே பாரத் ட்ரெயின் எத்தனை ரூட்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். பெரிய அளவில் வளர்ச்சி ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு, சபட்டேஜ் ஒரு பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சபட்டேஜ் பற்றி கவலைப்படாமல் அங்கொன்று இங்கொன்று நடக்கக்கூடிய ரயில் விபத்துக்கள், அது மனித தவறுகளாக கூட இருக்கலாம். இதை வைத்து இந்த ரயில்வே இதே டிபார்ட்மெண்ட்டே சரியில்லைன்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க. ஒரு பக்கம் இது போன்ற சபட்டேஜ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேள்வி எல்லாம் நமக்கு எழுகிறது. ஆகவே இதுலேயும் அப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு. அந்த சந்தேகத்தை வந்து சரியாக நமக்கு விசாரணையின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்த வேண்டியது சம்பந்தப்பட்ட துறைகள். அவர்கள் அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. கடைசி செய்தியாக, மலையாள திரையுலகை உலுக்கிய ஹேமா கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் பதியப்பட்ட 35 வழக்குகளும் கைவிட்ட கேரள அரசின் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது அவங்க ஹைகோர்ட்டில் போய் சொல்லியிருக்காங்க என்னென்னா, அந்த 35 வழக்கு அதை வந்து சம்மந்தப்பட்டவர்கள் யாரும் வாக்குமூலம் கொடுக்க வரல. ஆமாம், அப்படிங்கிறது இது எவ்வளோ ஒரு காமெடியாக இருக்கிறது அப்படின்னு. இதை குறித்தெல்லாம் வந்து இந்த பெண் இயக்க போராளிகள், இந்த பெண் இயக்கத்திற்காகவே நாங்கள் அந்த மகளிர் அந்த இவங்க ஒரு குரூப் இருக்குது, கம்யூனிஸ்ட் பார்ட்டிலே இருக்குது, இந்த வாசுகியன்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இவங்களுக்காக பெண் இயக்க போராளிகள் எப்படி போராட போகிறாங்கன்னு தெரியல. 2017 வந்து ஒரு பிரபல நடிகை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பாலியல் துன்புறுத்தல் கேரளா இண்டஸ்ட்ரியில் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. நைட் ஆனால் எங்களுடைய ரூமுக்கு வந்து நடிகர்கள் இவங்கெல்லாம் வந்து சீனியர் ஆக்டர்ஸ் வந்து தட்டுறாங்க, அது இல்லைன்னா அடுத்தது எங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறங்களாம் மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரு இஷ்யூ. உங்களுக்கு தெரியும், இந்த மீட்டூங்கிறது எப்படி ஒரு இது ஆனதோ அதே போல் விமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை விட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்களோட தலைமையில் வந்து என்ன பண்ணாங்க, ஏமா கமிட்டி அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்க. இது என்னென்னா, அந்த துறை சினிமா துறையில் பெண்களுக்கு எதிராக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, பாலியல் துன்புறுத்தல் இருந்ததுன்னா அது சம்பந்தமாக அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் கொடுத்து 5 வருஷம் ஆகும். 5 வருஷத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் சொல்ல, அதில் என்ன இருக்குன்னு சொல்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்தது. இப்போ சமீபத்தில் அதில் பார்ஷியலி அந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டாங்க கேரள இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு தெரியும், இந்த முகேஷ்னு ஒரு இது, அவர் வந்து சிபிஎம்மில் எம்எல்ஏவாக அவங்க கூட இருக்கிறார். அவர் மீது பாலியல் இருந்தால் அவர் வந்து இப்போ எம்எல்ஏ பதவியே நீக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. கைது செய்யப்பட்டாருங்கிறதெல்லாம் பார்க்குறோம். கைது செய்யப்பட்டார் அவர். ஆமாம். அதுபோல் பல நடிகர்கள் மீது இந்த பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. இப்பொழுதும் தொடர்ச்சியாக பல பேர், நவீன் ஃபாலியா அந்த ஒரு நடிகர் மீதும் கூட குற்றச்சாட்டு, இது மாதிரி பல பேர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. இன்னும் பலர் மீது இப்பொழுதும் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பொது வெளியில் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். இப்போ கூட ஒரு நடிகர், அவருடைய அப்பா கூட தர்மபுரியில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். சார்பட்டா பரம்பரையெல்லாம் கூட அவர் நடிச்சிருப்பார். விஜயோட கூட ஒரு வில்லன் ரோல்லெல்லாம் நடிச்சிருப்பார். அவர் வந்து போதை இருந்ததுன்னு சொல்லிட்டு
போதை பழக்கம் அவருக்கு இருந்தது. அவர் கொக்கைன் இதெல்லாம் சாப்பிடக்கூடியவர்னு சொல்லி அவர் பொள்ளாச்சியில் வந்து தேடிட்டு இருந்தாங்க. கேரளாலேயும் தப்பிச்சு அவர் பொள்ளாச்சியில் இருந்தார். அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டார். பிறகு ஒரு ஜாமீனில் வந்தார். இப்போ அவங்க அப்பாவோட போகிறப்ப காரில் போகிறப்ப தான் ஆக்சிடென்ட் ஆனது. அப்பா இறந்து போயிட்டார், அவர் தப்பி பிடிச்சாருங்கிறதுலாம் இருக்குது. ஒரு பக்கம் மலையாள இண்டஸ்ட்ரியில் போதை இந்த பிரச்சனை, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பாலியல் பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஏமா அறிக்கை அடிப்படையில் தான் 35 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்போ என்ன சொல்கிறாங்க, அதற்கு வந்து வாக்குமூலம் கொடுக்க அமைச்சது ஒரு பெண் நீதிபதி தான். தனிப்பட்ட முறையில் எல்லாரும் சொல்லலாம், பலரும் சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஏமா ரிப்போர்ட் வர ஆரம்பித்த பிறகு பொதுவெளியிலே பல நடிகைகள் வந்து தங்களுக்கு எப்படி பாலியல் சுரண்டல் நடந்தது, பாலியல் தாக்குதல்கள் நடந்தது அப்படிங்கிறத பல பேர் பொதுவெளியிலே சொல்ல ஆரம்பித்த பிறகும் வாக்குமூலம் இவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு எம்எல்ஏவே, நடிகராக இருந்த ஒரு எம்எல்ஏவே கைது செய்யப்படுகிறார். இப்போ இது வந்து சிபிஎம் மேலேயே இந்த குற்றச்சாட்டு வந்துடும். இது போல் இந்த வழக்கை இதில் கடைசியில் வந்து இது என்ன பண்ணிங்கன்னா அவங்க கட்சியை சேர்ந்தோம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பாதி நடிகர்கள் வந்து கம்யூனிஸ்ட் இதாக ஆதரவாளர்களாக இருப்பாங்க. இது எல்லாம் அங்கே கொண்டு போய் முடிஞ்சிடும். நம்மளோ பெண் இயக்க போராளிகள்னு ஒரு பக்கம் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறது ஒரு சீனை காட்டிகிட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தோன்னா இருக்கிற எல்லா திருட்டு பயிலும் நம்ம கட்சிக்கு ஆதரவான நடிகையானா இருந்துருவானோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இந்த எஸ்ஐடி வந்து பின்வாங்கிடுச்சோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பார்வதின்னு ஒரு நடிகை இருக்காங்க, பார்வதி திருவத்தோட அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த அம்மா கூட அதுவும் ஒரு புரட்சி தான் பேசும். திடீர்னு மத்திய அரசு இதெல்லாம் பல கேள்விகள்லாம் கேட்கும். ஆனால் இந்த ஆளும் சிபிஎம் நோக்கியும் ஒரு கேள்வி கேட்டிருக்கு, என்ன அவ்வளோ சீக்கிரம் வேண்டான்னு இதுன்னு வாபஸ் வாங்கிட்டீங்க, 5 வருஷம் தானே ஆகுது, ரிப்போர்ட் கொடுத்து 5 வருஷம் தானே சுவாமி ஆகுது, அதுக்குள்ளார உங்களுக்கு என்ன அவசரம், இன்னும் ஒரு 10-15 வருஷம் போனதுக்கு பிறகு கூட நடவடிக்கை எடுத்துக்கலாம், திடீர்னு எந்த வாக்குமூலமும் கொடுக்கலன்னு ஏன் அதுக்குள்ளாரே 5 வருஷத்துலேயே முடிச்சிட்டீங்க அப்படின்னு கிண்டலாக கேள்வி கேட்டிருக்காங்க. ஆகவே இந்த கம்யூனிஸ்டுகள் இவங்க இந்த பெண் இயக்க போராளிகள்னு ஒரு பக்கம் குரல் கொடுத்துக்கிட்டு பெண்களுக்கு எதிரான அந்த மனநிலையோடு அவங்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய வேலையை செய்வாங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னா நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு, அங்கே மானின்னு ஒருத்தர் பொதுச்செயலாளராக இருந்தவர் கேரளாவில், இடுக்கி மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வந்து சிபிஎம்ஏ ஒரு கட்டத்தில் தோற்கடிக்கிறாங்க. லோக்கலில் வந்து அவங்களுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இண்டிபெண்ட்டாக இன்னும் ஜெயிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் தமிழ் அந்த எக்ஸ்டென்ஷன் இதுதான், அந்த தமிழ் மலையக மக்கள் தான், அங்கே மலைவாழ் மக்கள் தான். அவர்களை வந்து ஒரு பாலியல் ரீதியாக அவங்க மீது துன்புறுத்துகிற வகையில் அவர் மேடையிலே பேசினது, அவங்கள அடிக்கை பாய்ந்தது. அதாவது சிபிஎம் தொண்டர்கள் அவங்க அடிக்கலாம் செஞ்சாங்க. ஏன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க சிபிஎம் எதிர்த்து. அந்த கோபத்தை எல்லாம் காட்டியவர்கள் தான் இந்த கம்யூனிஸ்டுகள். அதனால் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை, இன்னும் சொல்லப்போனால் நக்சலைட்டுகள்லேயே மாவோயிஸ்டுகள்லேயே பெண்களுக்கு எதிரான பாலியல் சுரண்டல்கள் இருக்கிறது அப்படிங்கிறது பலமுறை எக்ஸ்போஸ் ஆகிருக்குது. போராளிகள் அவங்க வந்து நக்சலைட்டுகளாக இருக்கிறாங்க, கார்பரேட்டுகளுக்கு எதிராகவும் ஆளும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் போராடுறாங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கம்யூனிசம் வந்து அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் கொடுக்குது, புரட்சிகர பெண்களாக அவங்க உருவாகிறாங்கன்னு. அந்த புரட்சிகர பெண்களையே அங்கே இருக்கக்கூடிய ஆண் புரட்சியாளன் அவங்கள பாலியல் சுரண்டல் செய்கிறான் அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள், பல விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகிருக்குது. ஆகவே இவர்கள் அதற்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டவர்கள் இல்லை. ஆனால் வெளியில் ஒன்று பேசிக்கொண்டு பெண்களுக்கு எதிராக இத்தனை வன்மமான விஷயங்கள் நடந்திருக்கு, பாலியல் சுரண்டல் நடந்திருக்கு. அந்த எஸ்ஐடி அந்த ரிப்போர்ட்டை அவங்க ரொம்ப கூலாக போய் கோர்ட்டில் எந்த வழக்குமே நாங்கள் இது இல்லை, அந்த யாருமே வாக்குமூலம் கொடுக்க வரல, பொது மேடையிலே பேச ஆரம்பித்த ஒரு விஷயத்த எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து வாக்குமூலமாக சொல்லலை அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் தெரில. இது வந்து முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கக்கூடியது தான். இது கம்யூனிஸ்டுகள் செய்திருக்கிறது. வரும் தேர்தலில் ஏற்கனவே பினராயி விஜயனுக்கு எதிராக இப்போ ஒரு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. அதனால் அவர் மீது ஒரு அதிருப்தி அங்கே இருக்கிற நேரத்தில் இந்த சினிஃபீல்டு மூலமாக தன்னை வந்து தற்காத்து கொள்வதற்காக திடீர்னு இந்த அறிவிப்பு மேற்கொண்டிருக்கிறார்களோ அப்படிங்கிற ரீதியிலையும் நான் கவனிக்கிறேன். இவரை பூஸ்ட் பண்ணுறது மாதிரி நாளைக்கு 2 பேரும் படம் எடுத்தாலும் ஆச்சரியப்படும். ஏன்னா டைரக்டர் மேலே சொல்லியிருக்காங்க, டாப் நடிகர்கள் மேலே சொல்லியிருக்காங்க, கவலைப்படாதீங்க சேட்டா, நாங்கள் உங்களை பூஸ்ட் பண்ணுறது மாதிரி 2 படம் எடுக்கிறோம் அப்படின்னு இந்த நடிகர்களே சொல்லுவாங்களா என்னன்னு தெரியாது, போக போக பார்ப்போம். ஆகவே கம்யூனிசமும் பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சி தான் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. இன்றைய செய்திகள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு
மிக்க நன்றி ராஜேஷ் ராவ் அவர்களே. நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.